பயணிகளின் கவனத்திற்கு, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக ரிசர்வ் கோச்சில் முன்பதிவு செய்யாத பயணிகளும் பயணம் செய்யும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது பல்வேறு ரயில்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டிடிஆர் இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இதேபோல் காரைக்குடி முதல் சென்னை வரை இயக்கப்படும் பல்லவன் ரயிலிலும் நடந்து வருகிறது. இதனால் பயணிகள் அனைவரும் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். பொதுவாக மக்கள் அனைவரும் தனியார் பஸ்கள், பேருந்துகளை விட பல்லவன் ரயிலையே தேர்வு செய்கின்றனர். இந்த ரயிலில் தக்கல் கட்டணமாக ரூ.178 வரை வசூலிக்கப்படுகிறது. அதுவே பேருந்து கட்டணமாக குறைந்தது ரூ.264 முதல் ரூ.612 வரை வசூல் செய்யப்படுகிறது. ரிசர்வ் கோச்சில் முன்பதிவு செய்யாத பயணிகள் பயணம் செய்தது தொடர்பாக 64 வயது பயணி ஒருவர் கூறுகையில், கூட்ட நெரிசல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. என்னால் ரயிலில் இருக்கவே முடியாத நிலை ஏற்பட்டது. என்னால் கழிப்பறையை கூட நெருங்க முடியவில்லை என்றார். டிக்கெட் பரிசோதகர்களால் கூட்டம் அதிகமுள்ள பகுதிகளுக்கு செல்லவே முடியாத நிலைமை உருவாகி இருப்பதால் அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதற்கு ஒரே தீர்வு திருச்சி சென்னை இடையே புதிய இன்டர்சிட்டி ரயில்களை இயக்குவதுதான். பொதுவாக சுற்றுலா பயணிகள் ஸ்ரீரங்கம், சமயபுரம் மற்றும் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு அதிகளவில் வருகின்றனர். அவர்களுக்கு இதேபோல் புதிய ரயில் விடப்பட்டால் உபயோகமாக இருக்கும் என்று பயணி ஒருவர் கூறினார். இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில், அதிகளவிலான மக்கள் கூட்டத்தை நாங்களும் பார்த்து கொண்டு வருகிறோம். மக்களின் பாதுகாப்பிற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டாலும் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கப் போவதில்லை. சம்மர் சீசன் காரணத்தினால் அனைத்து ரயில்களிலும் கூட்டம் அலைமோதிய வண்ணம் உள்ளது. விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்றார்.